Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சீனிவாசன், உயிரிழந்த பெண் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? அவர் தவறி விழுந்தாரா இல்ல வேறு ஏதேனும் காரணங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ், இவரது மனைவி ரோகிணி. இவர்களுக்கு 2.5 வயதில் குழந்தை ஒன்று உள்ளது. இவர்கள் கேரளாவில் வேலை செய்து கொண்டு அங்கேயே தங்கியுள்ளனர். இந்த நிலையில் ராஜேஷின் தந்தை சென்னையில் உள்ளதால் அவரை பார்ப்பதற்காக கணவன் மனைவி இருவரும் திருவனந்தபுரம் விரைவு ரயிலில் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த ரயிலில் ஜோலார்பேட்டை அருகே அந்த ரயில் வந்த போது அவர்கள் ராஜேஷ் மற்றும் ரோகிணி இருவரும் ரயிலில் உள்ள கழிவறைக்கு சென்றிருக்கிறார்கள். பின்னர் ராஜேஷ் மட்டும் இருக்கைக்கு திரும்பிய பொழுது வெகு நேரமாகியும் ரோகிணி வராததால் சந்தேகமடைந்த ராஜேஷ் காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் மற்றும் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் ரோகிணியை தேடி வந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் ரோகிணி ரயிலில் தவறி விழுந்து உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரோகிணியின் உடலை மீட்ட ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாமனாரை பார்க்க சென்ற மருமகள் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.